உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் அவர்களை பற்றி இப்போ சமீப காலமாக இணையதளத்தில் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதில் அவர் அண்ணன் திமுக கட்சி கூட்டணியில் இருந்ததா இது பண்ணிட்டுருக்காரு, ஒரு சீட்டுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2016 தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் கேமரா சின்னத்தில் தனித்து நின்று போட்டிட்டார். அதில் கிட்டத்தட்ட 28-29% வாக்கு அண்ணன் வாங்கியிருந்தார். ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு தேவையான விஷயம் என்னென்னா குறைஞ்சபட்சம் 30-35% வாக்கு வாங்கினாலே அந்த இடத்துல சட்டமன்றத்தில் ஜெயிச்சிடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 2016 அண்ணன் தனிச்சு நின்று ஒரு 27-28% வாக்கு வாங்கியிருக்காரு. அதனால் அவர் எடுத்த உடனே கூட்டணி கட்சிக்கு போய் தனக்கான ஆதாயத்தை தேடிக்கணும்னு அவர் எதிர்பார்க்கல. புரியுதுங்களா? மக்களுக்காக அவர் தனிச்சு நின்னார். அதுக்கப்புறம் சூழ்நிலைக்காக தான் மாறி அவர் கூட்டணி கட்சியில் இருந்தாலும் இப்போ தம்பி அஜித் இறந்ததுக்கும் அண்ணன் கூட்டணி கட்சியில் இருந்தாலும் அவரோட அழுத்தத்தை தெரிவிச்சிருக்காரு, எல்லாமே செஞ்சிருக்காரு. இப்போ காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகை போய் சந்தித்ததில் உயிரிழந்தது ஒன்றும் பெரிய இது கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இருந்தாலும் அதாவது திமுகவை ஒரு விமர்சனம் பண்ணாமல் காங்கிரஸ் கட்சிக்கார் பேசிட்டு போயிருக்காரு. அண்ணன் கூட்டணி கட்சியில் இருந்தாலும் தப்புனா தப்பு, அதை தட்டி கேட்குற ஒரே தலைவர் யாருன்னா எங்கள் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். அவர் அஜித் இறந்ததுக்கு நாம் தமிழர் கட்சி பேச்சாளர் சாட்டை துரைமுருகன் பேசியிருந்தார் பொது மேடையில். அதாவது காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு வார்த்தைகளை கொச்சையமான வார்த்தைகளை அவர் பேசியிருந்தார். இப்போ அதெல்லாம் தெரியல. எங்கள் அண்ணன் விஜய் கிட்ட போய் நீங்கள் நிற்கிறீங்கன்னு சொல்லி பேசுறதுக்கு அண்ணன் பேரில் இந்த வழக்கு போடுவாங்க அந்த வழக்கு போடுவாங்கன்ட்டு அவ்வளோ பேசின அவர் இப்போ அவர் மேடையில் பேசியிருக்காரு. அதுக்கு நாங்கள் வழக்கு போடலாம்ல. அவர் பேசின வார்த்தைகளை அந்த காணொலி நீங்கள் யூடியூப்பில் போய் தட்டினா தெரியும். தம்பி அஜித்துக்கு நாம் தமிழர் கட்சி எடுத்த மேடையை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ வார்த்தைகள் கொச்சப்படுத்தி பேசியிருக்காரு. இப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? அப்படிதான் நாங்கள் அரசியல் நாகரிகமாக கடந்து போகிறோம். நீங்கள் அதேமாதிரி கடந்து போகணும். நீங்கள் பேசின வார்த்தைகளுக்கு எந்த ஒரு தப்பான அர்த்தம் இல்லையா? அவ்வளோ ஒரு அத்தனை மக்கள் இருக்காங்க, கொச்சப்படுத்தி பேசுகிறீங்க. நீங்கள் எங்கள் அண்ணனை பற்றி பேசுகிறீங்க. தனிச்சு நின்னாலும் அவர் ஒரு தன்மானத்தோடு நின்று இருக்காரு, கூட்டணியில் இருந்தாலும் அவர் தன்மானத்தோடு இருந்திருக்காரு. இதோட நீங்கள் எங்களை பற்றி பேசுகிறத இதோட நிறுத்திக்கிங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.